ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு விஷயமும் இருக்காது, என்னை பற்றி மட்டும்தான் இருக்கும் அந்த வீடியோவில். ஸோ நான் யார், இந்தியாவில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருந்தேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுமாதிரி இந்தியாவில் நான் வந்து வேலை பார்க்கல, நான் படிக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நாளை எழுது பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோஸ் வரும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்து இந்த வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஊரில் சொமேட்டோ, ஸ்விக்கி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே ஹேங்கர், ஜாய்ஸ், நூன் அப்படிங்கிற ஒரு நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேங்கருங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. நம்ம வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் முடிவெடுக்காதீங்க. ரொம்ப டேஞ்சரான வேலை, ரொம்ப ரிஸ்க்கான வேலை. கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பெரிய சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இங்கே வரேன் அப்படின்னு வந்துட்டு அப்புறம் பிரச்சனையான பிறகு என் மேலே எதுவும் சொல்லக்கூடாது மக்களே. அது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ இதான் நம்ம வீடியோ பார்த்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வாரீங்க, நம்ம வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட் போவேன் பைக் மேலே ஒரு பெரிய கிரேஷ், பைக் மேலே ஒரு பெரிய லவ் இருந்தனால அதிகமாக ரைட் போக ஆரம்பித்தேன். ப்ராப்பராக எந்த ஒரு ஜாப்லேயும் என்னால் இருக்க முடியல. நிறைய ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா குயிட் ஆகிட்டே இருப்பேன், ஃபயர் பண்ணிடுவாங்க சில நேரம், இல்லை நானே பேப்பர் போட்டு நான் வந்துடுவேன். சில கம்பெனிலேருந்து வந்துடுவேன், சில ஆஃபீஸில் வேலை பார்த்தேன், கடையில் வேலை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி எதுவுமே என்னால் ப்ராப்பராக வேலை பார்க்க முடியல. நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே பைக்கு, ரைடு இந்த மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ தேடிட்டு இருந்த ஒரு ஜாப் தான் இந்த டெலிவரி ஜாப். சரிங்களா, இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு உள்ள வரவங்களுக்கு தெரியணும்ல, அதனால் படிச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், அவ்வளோதான். படித்தவன் இந்த வேலைக்கு வரக்கூடாதுலாம் கிடையாது. யாருக்கு பிடிச்சிருக்கோம் எந்த வேலைக்குனாலும் யாராலும் போகலாம். சரிங்களா, அதனால் இவன் இந்த வேலைக்கு வந்திருக்கானாலும் படிக்காதவன் நினச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்குறேன், தற்கொலை படிக்காதவன் அதனால் அது இந்த வேலைக்கு வந்திருக்கான், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. படிச்சிருக்கேன், ரெண்டாவது நல்ல வேலையில் தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதேமாரி வயசும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணுற வயசுக்கும் மேலே தான் இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் தம்பி நீ சின்ன பையன் நான் நினச்சேன் தம்பி அப்படிங்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. சரிங்களா, கொஞ்சம் பெரிய பையன்தான். சரிங்க, நம்ம வந்து இன்னைக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் இப்போதைக்கு போட்டுட்ருக்கோம்னா, ஏன்னா அடுத்த மாதத்துல தான் சேலஞ்சு கிவ்அவே அந்த மாதிரிலாம் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 கிவ்அவே பிளான் போட்டிருந்தோம். அதில் ஒரே ஒரு கிவ்அவே மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இன்னொரு கிவ்அவே வந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம அடுத்த வீடியோ சொல்லுங்கள் போடலங்கும் போது அந்த கிவ்அவே கம்ப்ளீட் ஆகலை, கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு கிவ்அவே தான் கொடுத்துருந்தோம். அதனால் அடுத்த மாதத்துலேருந்து மேபி சேலஞ்ச் வீடியோஸ் போட்டு பண்ணலாம். இந்த மாதம் கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ அதனால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சவுதியோட ரிலேட்டிவ், அந்த சவுதியை சுற்றி இருக்க சம்பவங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். ஜாப் வேகன்சியை பற்றி போடுவோம், பைக் டெலிவரியில் மற்ற ஏதாவது ஜாப் வேகன்சியை பற்றி போடுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஓகேங்க. நம்ம வந்து அப்படியே கண்டினியூ அடுத்தவங்கள்ட்ட பேசுவோம். இன்றைக்கி ஒரு டாபிக் இருக்குது, அதை உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, கலாட்டா மீடியாவிலேருந்து ஒரு வீடியோ, வாசனை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாப்புல. அப்போது வாசன் வந்து ஒரு அந்த வீடியோவில் சொல்கிறாப்புல, நான் வந்து இது வரைக்கும் ஒரு 1.50 crore, ஒரு 1,50 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சிருக்கேன் யூடியூப்லேருந்து மட்டும் அப்படின்னு. அதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா டொனேஷனுக்கு மட்டுமே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி கடவுளோட இதுவும் உங்களோட அன்பும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சம்பாதிச்சானா இவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் பேர்கள் கெட்டு போகுது. ஆனால் அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை இன்டர்வியூ எடுக்கிறவன் வளச்சி கேள்வி கேட்கான், மோசமான கேள்வியெலாம் கேட்கான். சும்மாவே ஆர்டர் இல்லாமல் லாங்காக தான் தரான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வந்தேன். ஸோ அதில் விட்டுருந்தானா அப்படியே ஹைவே பிடிச்சி போயிருப்பேன். பட் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடை திருப்பி விட்டான். இப்போ நான் திரும்பி இங்கே போயிட்டு அங்கே போய் ஹைவே பிடிச்சி திரும்பி மேலே ஏறணும். ஸோ இது ஒரு 2-3 கிலோமீட்டர் இப்போ சுற்ற வேண்டியதாகிடுச்சிங்க. ஆல்ரெடி ஒரு பக்கம் பசி எடுக்குது. இப்போ சாப்பிடலை, எனக்கு போய் சாப்பிடணும். ஏன்னா ரூம்லேருந்து ரொம்ப தான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன்னா எனக்கு போய் சாப்பிடணும். இந்த ஆர்டரை உடனே முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா இப்போ சுற்றி விட்டான். என்னை இதை போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து திரும்ப கீழே வந்து சாப்பிடணும்.
ஓ மை காடு. இல்லை வெயிலும் பார்த்தீங்கன்னா கொடூரமாக தான் இருக்கான். 5 மணி ஆகிட்டு 5 மணி ஆனாலுமே ஒரு 37-38 டிகிரியில் இருக்கும்னு நினைக்கேன். எவ்வளோ டிகிரி முதல்ல அதை பார்க்கவே இல்லை இன்னைக்கு. 39 டிகிரி. மணி 6 மணி ஆகுது போங்க. 5:52 ஆயிடுச்சு. டிகிரியை பாருங்க, 39 டிகிரி. நம்ம ஊரில் 38 டிகிரி இருக்கும்போதே அவ்வளோ பேரும் வெயில் அடிக்க அப்படி இருக்குது இப்படி இருக்கும்பீங்க. அப்போ நினச்சி பாருங்கள் இங்கே இருக்கவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. ஆனால் இவங்க அதுக்கு பழகிட்டாங்க, அதுதான் விஷயம். ஏன்னா எல்லாரும் கலராக தான் இருக்காப்புல. வெயில் பட்டு நம்ம கருப்போன்னு சொன்னது தான் நான் சத்தியமாக முந்தி நம்புவேன். வெயிலில் போனால் நம்ம கருத்துருவோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. அப்படின்னா இவங்கெல்லாம் கருத்துனா கருப்பாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தோம். 2 நாளாக 3 நாளாக வந்து நம்ம யாரையுமே நீங்கள் கூட போகிறதில்ல, எல்லோரும் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற இங்கே ஒரு ஆள், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேனேஜராக இருக்காப்லையாமா, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காராமா. அவரோட கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடர் ஜாபுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், தம்பி நானே உன் வீடியோ பார்த்து தான் எப்படி பசங்கக்கிட்ட வேலை வாங்கணும், எங்கெங்கே போனால் ஆர்டர் கிடைக்கும்ன்ட்டு பசங்கிட்ட நான் உன் வீடியோ வச்சு தான் சொல்லுவேன். நீயே இப்போ இப்படி வீடியோ போட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு அந்தளவுக்கா இப்படி நிறைய பேசினாப்புல அந்தானே இன்ஸ்டாவில் நம்பரை வாங்கிட்டு. அப்போ சொன்னார், இப்படி என் கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குது தம்பி, நான் என் கம்பெனிக்கு எடுத்துக்கிடுறேன். ஏதாவது பசங்க தமிழ் பசங்க தான் வேணுமாமா. தமிழ் பசங்க இருந்தாங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வேற மாறிக்க சொல்லு, நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துக்கிடுறேன் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்குது, நான் வந்து ரொம்ப போட்டு உழப்ப விரும்பலை, ரொம்ப இதெல்லாம் சொல்ல. அவர் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பசங்கன்னா எடுத்துக்கிடுவாராமா. ஏன்னா அவர் ஒரு தமிழ் மேனேஜர், அவர் ஒரு கஃபீல்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குது, இது கம்பெனி கஃபீல் கிடையாது, அதனால் இது ஒரு ப்ராப்பராக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனாலுமே நம்ம கம்பெனிலேருந்து ப்ராப்பராக ஆள் போய் அவங்களை ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கும், இது ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து சேர்த்து விடலாம், என்னால் விட முடியாது. நான் இப்படி ஒரு பையனாக கூப்பிட்டு வந்து சேர்த்து, ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நீ ஒரு ஏதாவது பசங்களை சேர்த்து விடு, நான் உனக்கு கமிஷன் தந்துடுறேன் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாதுண்ணா, ஏன்னா நான் வந்து சேர்த்து விடுவேன், 2 நாளில் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா அப்புறம் அந்த பசங்க என்கிட்ட கேட்பான்ல, அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் நான் வெளிநாட்டுக்கு இப்போ இந்த டெலிவரி ஜாபுக்கு ஆளே கூட மாட்டேங்கேன் அப்படின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தம்பி லைசன்ஸ் வச்சுருக்க, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், லைசன்ஸ் வச்சுருக்க பசங்க தேவைப்படுறாங்க. இப்போ அந்த பசங்க வேலை பார்க்குறாங்க, இல்லை இக்காமா முடிஞ்சிருச்சு, இல்லை அவங்க கம்பெனி தனாசில் தருவாங்க, கஃபாலா தருவாங்க, ஸோ இந்த மாதிரி தருவாங்கன்னா நம்ம கம்பெனியில் நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னாரு. அப்போனா சரிண்ணா சேலரி எவ்வளோ கொடுப்பீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நம்ம கம்பெனிலேருந்து ஹேங்கருக்கு ஒரு வேலை பார்க்குறோமா, 450 ஆர்டர் பண்ணணும், 2800 சம்பளம் கொடுத்துருவேன், ரீசார்ஜ் கம்பெனி சிம் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்களாமா மாதத்துக்கு, ஃபுட்டுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும், 2800. இப்போ நீங்கள் யாராவது ரொம்ப கம்மியான சேலரியில் எங்கேயா வேலை பார்க்குறீங்க, முதல்ல இதை சொல்லிவிடுறேன், 2800. ஸோ பைக்கு பெட்ரோல் எல்லாமே கம்பெனி தந்துடுவாங்க, ரூம் கம்பெனி தந்துடுவாங்களாமா. ஸோ இவ்வளோ இருக்குது. இது வந்து நான் அவர்கிட்ட கேட்டது, நான் போய் நேரில் பார்க்கல. நீங்கள் சப்போஸ் போகிறதா ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தான் அவருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு, அவர் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களாமா, பெங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரங்க அப்படின்னு. அவங்க இங்கே போயிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தனாசில் கொடுத்தோ இல்லை கஃபாலா மாறியோ இருந்துக்கலாம், சரிங்களா. சில பேர் வந்து இக்காமா முடிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இவர் வந்து நான் இக்காமா ரெனியூல் பண்ணிக்கிடுறேன், ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட பேசலாம் செஞ்சார். நானும் அவரை நேர்லலாம் பார்த்த கிடையாது, நேரில் போய் கம்பெனி பார்த்த கிடையாது. ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நேரில் போய் பார்க்கலாம். நான் நேரில் போய் பார்த்துட்டு கம்பெனி விசாரிச்சுட்டு வீடியோ எடுத்து போடுறேன். பட் இப்போ வரைக்கும் நான் இது சொல்கிறதுனா இப்படி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் 1500, 1200, 1300 வேலை பார்க்குறீங்க. அது நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா சாப்பாடு அதில் தான் நம்ம பார்த்துக்கணும், ரீசார்ஜும் அதில் தான் பார்த்துக்கணுன்னா நம்மளுக்கு அது பத்தாது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 2800 கொடுத்து ரீசார்ஜ் கொடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. 450 ஆர்டர் பண்ணணுமா.